தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருந்த எஸ்டிஆர் 48 படத்தை கமலஹாசன் தயாரிக்கிறதா இருந்தார். இப்போ இந்த எஸ்டிஆர் 48 கை மாறப்போகுதான், அப்படி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சினிவினஸ் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தின் மூலிமா கம்பேக் கொடுத்திருந்தார் சிம்பு. அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, 10 தலை போன்ற வெற்றி படங்களையும் கொடுத்தாரு. இப்போ மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் கமலஹாசனோடு சேர்ந்து அவருக்கு இணையாக ஒரு ரோலில் நடிக்கிறதா நம்ம நியூஸில் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு எஸ்டிஆர் 48ல் சிம்பு நடிப்பார்னு ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்புவோட திரைப்பயணத்திலே அதிகமான பட்ஜெட் படம்னா எஸ்டிஆர் 48 தான். இது ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறதா இருந்தார். ஆனால் தக் லைஃப் படம் போயிட்டு இருக்கிறதுனால 2 வருஷம் ஆகியுமே இந்த படத்துக்கு எந்த அப்டேட்டும் வராதனால ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு ஒரு வதந்தியும் போயிட்டுருக்கு. கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்காமல் போனதுனால சிம்பு அவர்களே ஆத்மன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலிமா எஸ்டிஆர் 48 எடுக்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இப்படி ஒரு தகவல் வெளியாகியிருக்குன்றதுனால தேசிங்கு பெரியசாமி டைரக்ட் பண்ணுற எஸ்டிஆர் 48 படத்தை யார் தயாரிச்சா என்ன, சிம்புவோட படம் வந்தால் போதும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்காங்க. இதுபோல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிவின்னர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிவின்னர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.